ஆர்கானிக் சொல்றீங்களே, இயற்கை விவசாய முறையில் விளைந்தது. நுகர்வோர்களே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு நீங்க வாங்குற அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ல பாரம்பரிய அரிசியோ ஏதோ வாட்டர் வெரைட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்க, அது உண்மையிலேயே ஆர்கானிக்கானதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 3 கேள்வி தெரிஞ்சுக்கணும். சரியான பாரம்பரிய விதைகளில் இருந்து விளைவிக்கப்பட்டதா, மரபு தூய்மை மரத விதையா, அது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டம் போதும் தோறாமல் விளைவிக்கப்பட்டதா, சீசன்ஸ் சேஞ்ச் ஆகாம இயற்கையான முறையில் அறுவடை செய்யப்பட்டதா, இயந்திர உதவி இல்லாம, ட்ரெடிஷனல், சீசனல், நேச்சுரல், இது மூணுமே அலைன்மெண்ட், மூணுமே முறையாக நெறிமுறையாக விவசாயிகளால் பயன்படுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்க அடுத்த ஆர்கானிக் வார்த்தை பற்றி பேசுறது. ஏன்னா ஆர்கானிக்ன்றது அந்த செடி வளர்றதுக்கு தேவையான உரங்கள் இயற்கை உரமா இருக்கணும், அதுல மூலிகை பூச்சி விரட்டி இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு எலிமெண்ட், ஒரு அங்கம் தான் அது. இந்த நெல் வளர்றதுக்கான ஒரு அங்கம் தான். உங்களுடைய கேள்வி புரிதல் விதையில இருக்கணும். பாரம்பரிய விதை, மரபு மாற்றப்படாத விதை, அதே நேரத்தில் பட்டம் போதும் தவறாமல் அந்த சீதோஷனை கேட்காம விதைக்கப்பட்ட விதை, அதுக்கப்புறம் வளர்ச்சி, அப்புறமா அதுல இருக்கிற ஒரு இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஆர்கானிக் என்ற கடைசியா வச்சுக்கோங்க மனசுல. ட்ரெடிஷனல், சீசனல், நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் என்ற ஒரு சிஸ்டம்குள்ள நீங்க அப்கிரேட் ஆகுங்க. நன்றி.